வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு homegalattaa recipes and crafts. இன்னைக்கு குக்கிங்ல எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸை உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க என்ன டிப்ஸ்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டிப் நம்பர் 1 பார்த்துடலாம். தயிரை வந்துட்டு எப்படி திக்கான தயிர் வந்துட்டு நம்ம பொறக்கூத்துறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாலை வந்துட்டு வெதுவெதுப்பான பாலாக எடுத்துக்கோங்க. ரொம்ப சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு தயிர் போட்டோடனே திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதில் கொஞ்சமாக ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்துட்டு லெமன் வந்துட்டு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் அதிகமாக பிழிஞ்சிட்டாலும் லெமன் ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதனால ஒரு 4-5 ட்ராப்ஸ்க்கு மேலே சேர்க்காதீங்க. அப்புறம் இது வந்துட்டு வார்மான பிளேஸில் வச்சுக்கோங்க. அதனால நான் எப்பயுமே அடுப்பு பக்கத்தில் வச்சுப்பேன். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாகவும் துவஞ்சி வரும். இப்போ பாருங்க, தயிர் நல்லா துவஞ்சிருச்சு. பாருங்க, நல்லா திக்கா வந்திருக்கு. தயிர் திரிஞ்சு போகாம நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சில இருக்கும். நான் வந்துட்டு ஆவன்ல கிரீன் கலர் பேக்கெட் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல செஞ்ச தயிர் தான் இது. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 2 பார்த்துடலாம். இப்போ தக்காளி வந்துட்டு உங்களுக்கு விலை கம்மியாக கிடைக்கிற சீசனாக இருந்துச்சுன்னா, தக்காளி நிறையா இருக்கும்போது இந்த மாதிரி வந்துட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு ஒரு கடாயில் இதை ஊற்றிக்கலாங்க. இது நல்லா சுண்டி வர வரைக்கும் எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை, உப்பும் சேர்க்க தேவையில்லை. இது நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி வந்த உடனே லாஸ்டா ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் மட்டும் விட்டு லைட்டா வதக்கிட்டு எடுத்துக்கோங்க. நிறைய ஆயில் சேர்க்க தேவையில்லை, லைட்டா 2 டீஸ்பூன் ஆயில் மட்டும் போட்டா போதும். இதுல உப்பும் சேர்க்காதீங்க. இதை வந்துட்டு அப்படியே நீங்க ஒரு பாட்டில்ல ஆறிட்ட அப்புறமா போட்டு ஃப்ரிட்ஜ்ல ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்க ரெசிபிஸ் எல்லாம் போடும்போது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் இன்னைக்கு வந்துட்டு சோளை மசாலா பண்ணிட்டு இருக்கேன். அதுல போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அரைச்சி போடாம நம்ம அப்படியே எடுத்து போட்டுடலாம். உங்களுக்கு டைம் கன்சியூமிங்கும் ஆகும். இதனால நான் முக்கால்வாசி காலியாயிடுச்சு. எனக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து டிப் நம்பர் 3 பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு பொங்கல்லாம் வச்சிங்கன்னா குக்கரில் மேலே அப்படியே பொங்கி தண்ணியாக ஊற்றிடும். ஸோ அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் வந்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் வந்துட்டு இல்லை நெய் வந்துட்டு போட்டுக்கலாம். நம்ம அந்த மாதிரி போட்டு குக்கர் மூடி விசில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பொங்கி பொங்கி வராமல் இருக்கும். பருப்பு வேக வைக்கிறதா இருந்தால் கூட அதில் எண்ணெய் இல்லைன்னா வந்துட்டு நெய்யை ஆட் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ விசில் வைக்கணுமோ அவ்வளோ வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கி வராமல் இருக்கும். அடுத்த டிப் பார்த்துடலாம். கொத்தமல்லியை ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் டிஷ்யூ பேப்பர் போட்டு மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது 1 வீக் மேலே வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். கிளாஸ் பாட்டில் தான் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் எந்த ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் ஏர்டைட் கண்டெய்னர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் அப்பப்போ டிஷ்யூ பேப்பரும் மாற்றவும் இல்லை. மேலே ஈரமாக இருக்கிறத மட்டும் நான் எடுத்து போட்டுட்டு அப்படியே வச்சு யூஸ் பண்ணேன். அடுத்த டிப் பார்த்துடலாம். இப்போ பிரியாணிக்கு நம்ம ரைத்தா செய்வோம்ல, அது எப்படி வந்துட்டு ஆனியன் வந்துட்டு ஒரு மாதிரி கிரன்ச்சியாக இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் எப்படி சாஃப்டாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆனியன் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுடுங்க. இதை பிசைஞ்சு அப்படியே வந்துட்டு ஒரு 1/2 hour அப்படியே தனியாக வச்சுடுங்க. நீங்கள் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு போது கூட இதை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி உப்பு போட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிசைஞ்சிட்டு ஓரமாக வச்சிடலாம். இதை இப்போ 1/2 hour கழிச்சு எடுத்தாச்சு. இப்போ அந்த ஆனியன்ல நல்லா தண்ணி விடும், அதை நல்லா புழிஞ்சிட்டு வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எல்லா ஆனியன்ல இருக்கிற தண்ணியும் வந்துட்டு புழிஞ்சு நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துட்ட அப்புறமா அதில் தயிரும் உப்பு என்ன போடுற தக்காளி அந்த மாதிரி கூட போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அந்த வெங்காயத்தோட உரப்பு தெரியாது. இப்போ இதில் நம்ம தயிரும் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்த டிப் பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி பிளேட்டில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். ஸோ பிச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஒட்டிட்டு வந்துடும். அது எப்படி ஒட்டாமல் வர்றதுக்காக நான் கொஞ்சமாக வந்துட்டு ஹீட் பண்ணிக்கிறேன். அது மேலே நல்லா சூடாகிற வரைக்கும் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உறிஞ்சு வந்துடும். அதில் இருக்கிற கம் வந்துட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சிங்கன்னா போயிடும். அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் சோப் போட்டு வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருக்கும், அதை வந்துட்டு நீங்கள் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இன்னைக்கு பார்த்த டிப்ஸில் ஏதாச்சும் ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹோம்காலட்டா ரெசிபிஸ் அண்ட் கிராஃப்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.